ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் லெட் மீ குக் தமிழ். இன்றைக்கி நம்ம இட்லி தோசைக்கு ஏற்ற சூப்பரான சுவையான சட்னி, கார சட்னி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். வீடியோ கூட போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார சட்னி செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 2 தக்காளி, 3 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம், 3 வரமிளகா. உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வரமிளகா எடுத்துக்கலாம். கடுகு 1 டீஸ்பூன், உடைச்ச உளுந்து ஒரு அரை டீஸ்பூன், அப்புறம் கருவேப்பிலை. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாவை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ சட்னியை தாளிக்க ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் அதில் நம்ம இந்த சட்னிக்கு எப்பயும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் சேர்த்தா தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சட்னி. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதோடு இந்த கார சட்னியில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா தான் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் காஞ்சதும் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் நம்ம கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்ச சட்னியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சம் தேவையான அளவு தண்ணியை நம்ம ஜாரில் ஊற்றி நல்லா அந்த மிச்சம் இருக்க சட்னியெல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ஒரு தடவை கிளறிக்கலாம். கிளறிட்டு நம்ம ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விடலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே இருந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சுட்டு நமக்கு அந்த சட்னியில் இருக்க எண்ணெய் தெளியணும். அதே மாதிரி சட்னியும் வற்றணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். எண்ணெய் நல்லா தெளிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள். நம்மளோட சட்னி ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த சட்னியை நம்ம சர்வ் பண்ணிடலாம். இட்லி தோசைக்கு இதை விட சூப்பரான காம்பினேஷன் இருக்கவே முடியாதுங்க. அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதோட நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஈஸியாகவும் செய்யக்கூடிய சட்னி இது. நீங்கள் இந்த பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த சட்னியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.